ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லயே ஒரு பையனை தான் காட்டுறாங்க. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேரு ஹூ யான்சன். யான்சன் பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கான். இப்ப அவன் அவனோட ஹோட்டல்ல நடந்து வந்துட்டு இருக்க. அங்க வேலை பாக்குற பொண்ணுங்க பாத்தீங்கன்னா, ஏய், இது யான்சன் சார் தானே, இவரை பாக்குறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்க. அவளோட பேரு லில்லி. இப்ப பக்கத்துல இன்னொரு பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்த உடனே இவரை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. யாரான்னு பார்த்தா இந்த பொண்ணுதான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட பேரு வென்ஷி. இப்ப இப்படி சொன்னவனா அவளோட ஃப்ரெண்டு என்ன சொன்னானா, ஏய் நீ பாட்டுக்கு ஹூசார தெரியும்னு சொல்ற, அவர் எப்படிலாம் தெரியும்னு வெளியே சொல்லிட்டு இருக்காத, உன்னை வேலையை விட்டு அமிச்சிருவாங்கன்னு சொல்ல. ஓகே ஓகே, நான் எதுவும் பேசலன்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு லில்லி பாத்தீங்கன்னா ஒரு கிளப்புக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு ஆளு இவள புடிச்சு திட்டிட்டு இருக்கான். என்கிட்ட வாங்கின காசை எப்பதான் நீ கொடுக்க போற? இந்தா தரேன் அந்தா தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. ஒழுங்கா காசு கொடு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்ல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இந்த ஆளையே செடியூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவன் இவளை புடிச்சு தள்ளி விட்டுட்டு, இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் நான் பல தடவை பார்த்துட்டேன். ஒழுங்கா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யி, இன்னும் 3 நாள்ல காசு வேணும்னு சொல்ல. இப்ப அவ ஹீரோயினோட போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணு பாத்தியா கிராமத்துல இருந்து வந்திருக்கா. இந்த பொண்ணு ஃப்ரெஷ். இது வரைக்கும் யார் கூட பெட்ல ஒண்ணா இருந்ததில்ல அப்படின்னு சொல்ல. என் டேஸ்ட் இப்பதான் உனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத, அந்த பொண்ணை நான் அரேஞ்ச் பண்றேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ அவனை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப அவ கையில பார்சல் வச்சுக்கிட்டு, ஏய் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றேன், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, இந்த பார்சலை எடுத்துட்டு போய் கோல்டன் பே ஹோட்டல்ல ரூம் நம்பர் 666ல கொடுத்துடுறேன்னு சொல்ல. சரி சரி நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயினை வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரூம் நம்பருக்கு வெளியே நின்னு கதவு தட்டிட்டு இருக்க. அந்த ரூம்ல இருந்து ஹீரோ தான் இவ்வளவு பிடிச்சி ஊழ இழுக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உன்னை யாரு இங்க வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன நீங்க ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, என்ன விட்டுடுங்கன்னு இவ சொல்ல. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே ஒரே புகை மூட்டமா இருக்கு. அதுல இவளுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வந்துட்டு இருக்க. ஹீரோ இவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ண முழிச்சு பார்த்து, நான் எப்படி இங்க வந்து மாட்டினேன், எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னு ஹீரோவை பார்க்க, ஹீரோவோட உடம்புல ஒரு தழும்பு இருக்குது ஸ்ட்ரைட்டா. இப்ப இந்த தழும்ப பார்த்து அவனோட முகத்தை கூட பார்க்காம அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போக, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன நம்பர் பிளேட் கீழே விழுந்து கிடக்குன்னு அவன் உள்ள வந்து பார்த்தா ஹீரோ இப்படி ஒரு நிலைமையில இருக்கான். அதை பார்த்தவன அவனை பாத்தீங்கன்னா, பாஸ் என்ன நடந்துச்சு, எந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துல ஒரு பெண்டன்ட பாக்குறான். அது ஹீரோயினோட தான். இப்ப அதை எடுத்து வச்சுட்டு, என் கூட இருந்த பொண்ணு யாருன்றத கண்டுபிடின்னு சொல்ல. அவனும் ஓகேன்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த குண்டனை பாத்தீங்கன்னா இந்த லில்லி பொண்ணுக்கு கால் பண்ணி திட்டிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய ஏமாத்த பாப்ப, நைட்டு ஃபுல்லா நான் காத்துட்டு இருந்தேன், ஆனா அவ வரவே இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு, உன்னை நான் ஃபாரினுக்கு வித்துடலான் இருக்கேன்னு சொல்ல. ஐயோ அண்ணா கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, எங்கேயே தப்பு நடந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்றத நான் கண்டுபிடிக்கிறேன்னு இவ பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோயின் வரா. இவ ஹீரோயினை பார்த்து, ஏண்டி சாப்பாடு கொடுக்க சொன்னா எங்கடி போனேன்னு அவளை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவ உடம்புல உள்ள காயத்தை பாக்குறா. அந்த காயத்தை பார்த்த உடனே, அப்படின்னா நீ ஆல்ரெடி ஒன்னா இருந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவளை கலாய்க்கிற மாதிரி பேச, வாய மூடு, சொல்ல போனா என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தாங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கூட ஒன்னா இருந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா எனக்கு யாருமே தெரியல, என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க, இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசாதன்னு அவன் அந்த இடத்த விட்டு போக. இவ அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி ரூம் நம்பர் 99ல யார் இருந்தாங்கன்னு கேக்குறா. ஆத்தா அந்த ஹோட்டல் ரூம்ல ஹூ யான்ஷன் இருந்தாங்கன்னு சொல்ல. அவங்க சொன்னதை கேட்ட உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அப்படின்னா இவன் நேத்து நைட்டு ஹூ யான்சன் கூட இருந்திருக்காளா, இவ்ளோ பெரிய பணக்காரர் அவரு அப்படின்னு இவ வாய பொளந்து பார்த்துட்டு, இவ ஒரு பிளான் பண்றா. இவ ஹூ கூட தான் இருந்தா அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரியாது. இந்த சான்ஸ நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதான்னு அவன் அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் அவளோட ரூம்ல வந்து பெண்டன்ட பாக்குறா. பார்த்தா அவளோட பெண்டன்ட காணோம். பெண்டன்ட எங்க விட்டேன்னு தெரியலையேன்னு இவ்ள பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள போய் தேடலான்னு அந்த ரூம் கிட்ட வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் வந்துடுறான். இப்ப இந்த மேனேஜர் வந்து, இந்த இடத்துல உனக்கு சர்வீஸ் கிடையாது, இங்க என்ன வேலை, போய் ஒழுங்கா உன்னோட வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பெண்டன்ட கையில வச்சுட்டு, அந்த பொண்ணு யாரா இருக்கும், அவ முகத்தை கூட நான் பாக்கலையேன்னு இவன் ஹீரோயினை பார்க்காம காதல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு என்னோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, பாஸ் அந்த பொண்ணை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணுமா, அது மட்டும் இல்லாம சிசிடிவிலாம் செக் பண்ணிட்டேன், யாரு வந்தாங்கன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. கண்டுபிடிக்கலன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. வெளியில ஹீரோயினும் அந்த மேனேஜர் சண்டை போடுற சவுண்டு தான் கேக்குது. எவ்வளவு பாத்தீங்கன்னா, சார் நான் என்னோட பெண்டன்ட தொலைச்சிட்டேன், அதை எடுக்கலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை இது அந்த பொண்ணா இருக்குமோன்னு ஹீரோ வெளியே வந்து பாக்க, இந்த மேனேஜர் இவளை பிடிச்சி கீழே தள்ளி விடுறான். இவ கீழே விழும்போது கரெக்டா ஹீரோ வந்து அவளை பிடிக்க, இவ்வளவு பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மேனேஜரை பிடிச்சி திட்டிட்டு இருக்க.
சார் இவ கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுன்னா இலக்கரமா பேசுவியான்னு ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இனிமே இந்த இடத்துக்கு நீ மேனேஜர்ல வேற டிபார்ட்மெண்ட் போன்னு அவன் அங்க இருந்து துரத்தி விட்டுறான். இவன் இப்படி பண்ண உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா உண்மையாவே நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க, நேர்மையா நடந்துக்கிறேன்னு ஷோல்டர்ல கைய வச்சிட்டு இருக்க. இவன் இப்படி வெகுளித்தனமா இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோக்கு இவ்வளவு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப இவனை பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்ம கூட இருந்தது இந்த பொண்ணாதான் இருக்குமோன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்க. அவனை பாக்குறதுக்காக லிலி தான் வந்திருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எப்படி என்னோட ரூமுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ நானாங்க, நான் ரூம் நம்பர் 666க்குள்ள போறதுக்கு பதிலா 999க்குள்ள போயிட்டேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட பார்க்க போறதுக்கு பதிலா உங்களை பார்க்க வந்துட்டேன்னு சொல்ல, ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஆமா பாஸ், எனக்கு வரும்போது கூட இந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, உன் கூட நான் ஒண்ணா இருந்துட்டேன், அதுக்கு காம்பன்சேஷனா பணம் வாங்கிக்கன்னு சொல்ல, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்க கூட ஒண்ணா இருந்ததே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு காம்பன்சேஷனா பணம்லாம் வேணாம். உங்களையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, சரி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ட பாக்குறேன்னு ஹீரோ சொல்ல, இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப அவள பாத்தீங்கன்னா, சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கால்ல ரெக்க கட்டி விட்ட மாதிரி இவ பறந்து ஓடிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவனுங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இவ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல அந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு போறா. ஆனா உங்க பாட்டி உங்களுக்காக பிளைண்ட் டேட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை என்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல, நீ தள்ளி போட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா பாட்டி பார்த்த பொண்ணுகிட்ட நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட தாத்தா கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா உனக்காக பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ஒழுங்கா போய் அந்த பையனை பாருன்னு சொல்ல, தாத்தா என்னால பிளைண்ட் டேட்டுக்குலாம் போக முடியாதுன்னு இவ சொல்றா. ஆக்சுவலா ஹீரோயின் கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு கிடையாது, அவ ரொம்பவே பணக்கார வீட்டு பொண்ணு. அவளுக்கு விவசாயம் பிடிக்குன்றதுனாலதான் லில்லியோட ஊர்ல அவங்க தாத்தா ஒரு 10 ஏக்கர் வாங்கி போட்டு கொடுத்திருப்பாரு விவசாயம் பண்ணுமான்னு. அதுலதான் இவளுக்கும் லில்லிக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டு இங்க வேலைக்கு வந்திருப்பா. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் படிப்படியா முன்னாடி வரணும்னு ஆசைப்படுவா. இப்ப அவள பாத்தீங்கன்னா தாத்தா பிளைண்ட் டேட்டுக்குலாம் என்னால போக முடியாது, சத்தியமா நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல, நீ ஒத்துக்கலன்னா தாத்தா கூட பேசாதுன்னு அவரு புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா ஏ தாத்தா இப்படி கம்பல் பண்றீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல நீ போய் தான் ஆகணும். கோல்டன் பே ஹோட்டல்ல நாளைக்கு அந்த பையன் இருப்பான், அவனை போய் பாருன்னு சொல்ல, நான் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு வந்திருக்கானா, சரி யாருன்னு தான் பாப்போமேன்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்ப அவன் வந்து நிறைய பணத்தை தூக்கி போட்டுட்டு இந்த பணத்தை எடுத்துட்டு கிராமத்துக்கு கிளம்பி போடின்னு சொல்ல, இங்க பாரு லிலி எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் எதுக்கு கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக போகணுமா, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ரொம்ப பெரிய பணக்கார பையன், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத பார்த்து நீ பொறாமையில ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்றதுன்னு சொல்ல, நீங்க பாரு நீ நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே எனக்கு சந்தோஷம் தான், நான் ஏன் உன் மேல பொறாமப்பட போறேன், நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல இல்ல உன்னால நம்ப முடியாது, உன்னால என் வாழ்க்கை வீணா போச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவளை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ பண்றதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு இல்ல, வெண் குடும்பத்தோட ஒரே வாரிசு அப்படின்னு இவ்வளவு அவளே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட யூனிஃபார்ம்ல போட்டுக்கிட்டு பிளைண்ட் டேட்டுக்கு தான் வந்திருக்கா. இந்த ட்ரெஸ்ல தான் நான் அந்த பையனை பார்க்க போறேன்னா அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ நிக்கிறான். அவனை பார்த்த உடனே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இங்க வந்ததே பிளைண்ட் டேட்டுக்காகன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எனவே பிளைண்ட் டேட்டுக்காகவா, ஒருவேளை நமக்கு பார்த்த பையன் இவனாதான் இருக்குமோன்னு யோசிச்சுட்டு அத பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா, ஐயோ மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணலன்னு, இவ தண்ணி ஊத்துன இடத்த தொடச்சு விட்டுட்டு இருக்க. அடியே எங்க துடைக்கிறேன்னு பார்த்துதான் தொடச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா பார்த்துதான் தொடச்சிட்டு இருக்கேன், வேணா கழட்டி கூட காய வச்சு கொண்டு வரேன்னு சொல்ல, என்னது கழட்டி தரவா, இத கழட்டி கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரியுமான்னு ஹீரோ கேட்க, ஐயோ மன்னிச்சிரு, நான் தப்பான அர்த்தத்துல சொல்லல, ஓ ட்ரெஸ் நனைஞ்சு போச்சுன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொன்னேன்னு சொல்ல, பார்த்தா அப்படி தெரியலையேன்னு ஹீரோ சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு இருக்க. இவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்குறா. அத பார்த்தவன ஹீரோ அவளை புடிச்சு இழுக்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிருது. இப்ப அவளை இப்படி கிட்ட பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா இவளோட வாசனை அந்த பொண்ணோட வாசனை மாதிரியே இருக்கேன்னு மறுபடியும் கிட்ட போயிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சிரா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல புது சட்டை இருக்கு எடுத்துட்டு வான்னு சொல்ல, இவளே எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி அவனோட சட்டையை மாத்திட்டு இருக்க. ஹீரோ முதுகுல உள்ள தழும்ப பாக்குறா. அத பார்த்தவன அப்படின்னா அன்னைக்கு என் கூட ஒன்னா இருந்தது இவன் தானா, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுதான் இவன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறானா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இவன் சொன்னதை கேட்ட உடனே இவ்ள பாத்தீங்கன்னா இவனுக்கு ஃபியான்சி ஒண்ணுதான் குறை, சரியான பொறுக்கி பயலா இருப்பான் போலி என்ன இவ திட்டிட்டு இருக்க. என்ன வாய்க்குள்ள புலம்புறன்னு ஹீரோ கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்களா கிராமத்தை சேர்ந்தவங்க, இப்படிதான் வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்த உடனே அவன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அப்புறமா மீட் பண்றேன்னு சொல்லுன்னு சொல்ல, அவனும் அவளை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயின் அவளை பாக்கல, ஆனா அவ அவளை பாத்துடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல,
யாருக்கு தெரியும் மேடம், பார்த்தா வேலைக்கார பொண்ணு மாதிரி இருக்கா. ஒருவேளை இந்த இடத்துல வேலை பாக்குறாளோ என்னமோன்னு சொல்ல, ஓகே ஓகே நான் கிளம்புறேன், அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. 2 பேருக்கும் அவங்களோட தாத்தா பாட்டி கால் பண்ணி, "என்னடா பொண்ண பாத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல தாத்தா பாக்கலன்னு" ஹீரோ சொல்ல, இந்த சைடு ஹீரோயினோட தாத்தா பாத்தீங்கன்னா, "நீ பையனை பாத்தியாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல தாத்தா நானும் பாக்கலன்னு" 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இவன் அவனோட ரூம்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த லில்லி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, "எங்க போறீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு, என் பெர்மிஷன் இல்லாம நான் இருக்கிற இடத்துக்குள்ள வர்ற வேலை வச்சுக்காதன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இவ்ளோ பாத்தீங்கன்னா ஹீரோவோட கைய பிடிக்கலான்னு வர ஹீரோ விட மாட்டேங்கிறான். அத பார்த்தவனா அவன் என்ன சொல்றான்னா, "எதுக்காக என்னை விட்டு தள்ளி போறீங்க? நான் கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு அப்படின்றதுனாலயா?" அப்படி பார்த்தா அந்த பொண்ணு தான் கிராமத்துல இருந்து வந்திருக்கான்னு சொல்ல, "அவ கிராமத்துல இருந்து வந்தவனு உனக்கு எப்படி தெரியும்னு?" ஹீரோ கேட்க, "அவளை பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. மேல ஒரு கேவலமான வாடை வருது. ஏதோ பனி மேய்க்கிறவ மாதிரி இருக்கான்னு சொல்ல, நீயும் கிராமத்தை சேர்ந்த பொண்ணுதான்றத மறந்துடாத. சோ பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து பேசுன்னு" அவளை திட்டி விட்டுட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா, "என் வாழ்க்கைக்கு குறுக்க நீ வந்தனா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு" ஹீரோயின் மேல செமையா கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ வேலையெல்லாம் முடிஞ்சு ஹோட்டலுக்கு வெளியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கை குடுக்கலான்னு வர, இவ தள்ளி போயிடுறா. அத பார்த்த உடனே இவனை பாத்தீங்கன்னா, "சார், அந்த பொண்ணு உங்களை அவாய்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பேசாட்டுக்கு விட்டுட்டு வேலையை பாருங்கன்னு" சொல்ல, இந்த சைடு ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். அவன் கால் பண்ண உடனே 2 பேரும் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்க. பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல. நம்ம கிட்ட போனதா அவ சந்தோஷம் போயிருதுன்னு சொல்ல, "உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிடலான்னு இருக்கேன்டான்னு" ஹீரோ சொல்ல, "ஐயோ பாஸ், நான் வாயை திறக்கல, நான் கிளம்புறேன்னு" அவன் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயினுக்கு பயங்கரமா குளிர் எடுக்குது. அத பார்த்த உடனே ஹீரோ அவனோட கோட்டை கழட்டி போத்தலான்னு வர, இவ அவளோட ஃப்ரெண்ட பார்த்த கையோட, "டே மச்சான் வந்துட்டியான்னு" இவ அந்த பக்கம் ஓடி போக, இவனை பாத்தீங்கன்னா இதே மாதிரி போஸ் கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கான். அத பார்த்தவன அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "என்னாச்சு பாஸ், கை கால் ஏதோ சுளுக்கிச்சா? இப்படி ஒரு போஸ்ல நிக்கிறீங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. "டேய் பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு, சீக்கிரம் வரமாட்டியா? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு" பேசிட்டு இருக்க. அத பார்த்தவன ஹீரோக்கு பொறாம வந்து கிட்ட வந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா அவனோட கோட்டை கழட்டி கொடுத்துட்டு, "இந்த கோட்டை போட்டுட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும். இல்லன்னா உனக்கு சளி பிடிச்சு ஃபீவர் வந்துருன்னு" சொல்ல, இவ்ள அந்த கோட்டை வாங்கிக்கிறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "இவன் என்னோட ஃப்ரெண்டு. எங்க ஊரை சேர்ந்த பையன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் ஹீரோக்கு கைய கொடுத்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எனக்கு ரொம்ப குளிரெல்லாம் இல்ல. இந்தாங்க இந்த கோட்டை நீங்களே வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த பையன் கூட சைக்கிள்ல ஏறி போக, அத பார்த்தவன அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார், நம்மளோட காஸ்ட்லி காரை விட அந்த சைக்கிள்ல அவங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இனிமே இந்த காருக்குள்ள நீ ஏறவே கூடாது. சைக்கிள் வச்சு தனியா ஓட்டிட்டு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்தவன இவனை பாத்தீங்கன்னா, "வாய விட்டு பம்புல மாட்டிக்கிட்டேனே கடவுளேன்னு" புலம்பிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அப்படியே புலம்பிட்டு இருக்காம, "வந்து கார் எடுத்து தொல. நாம அவங்கள ஃபாலோ பண்ணி ஆகணும்னு" சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா அவன கூட்டிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள தான் நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த குளிர்ல இப்படி நடுங்க விடுறாரேன்னு இவன் புலம்பிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி ஹீரோயினும் அந்த பையனும் போயிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி நடந்து வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல ஒரு வண்டியில இருந்து மில்கி இவ ட்ரெஸ்ல ஊத்திருது. அத பார்த்தோன்னா அந்த பையன் தொடச்சு விட்டுட்டு, "இங்கேயே வெயிட் பண்ணு, உனக்காக நான் போய் ஷூ வாங்கிட்டு வரேன்னு" அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா ஒரு கடைக்குள்ள போயிட்டு ட்ரெஸ் மாத்தலான்னு போறா. இப்ப அவ இப்படி உள்ள வந்தவுடனே அந்த கடையில வேலை பாக்குற பொண்ண பாத்தீங்கன்னா, "உன்னை பார்த்தா காசு இருக்க மாதிரி தெரியல. ட்ரெஸ்லாம் வேற இவ்ளோ அழுக்கா இருக்கு. உன்னை யாரு உள்ள விட்டது? ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு வெளிய போன்னு" சொல்ல, "நான் யாருன்னு தெரியுமா? நான் நினைச்சா இந்த ஸ்டோர மொத்தமா வாங்க முடியும்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு இவள புல்லி பண்ற மாதிரியே பேசுறா. இவ இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோம்னா அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "சார் சார் வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. நான் வந்தது அந்த பொண்ணுக்காக, அவளுக்கு என்ன வேணுமோ குடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின்காக ஹீரோ நிறைய Dress வாங்கி கொடுக்க, இவ்ளோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து நிக்கிறா. இவ இப்படி போட்டுட்டு வந்த முன, "சார் இத பாருங்க, இந்த Dress நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆ, இந்த Dressல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குன்னு" ஹீரோவும் சொல்ல, இப்ப அந்த சைடு இவளோட தாத்தாவ தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா, இந்த கடையில அவங்க தாத்தாவும் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் தான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு இப்படி Dress வாங்கி குடுக்குறத சிசிடிவி மூலமா தாத்தா அந்த பக்கம் பார்த்துட்டு, ஒரு வழியா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கலன்னு சொல்றாங்க. ஆனா Dress வாங்கி குடுத்துக்கிறாங்க. இந்த காலத்து பசங்க அதிகமா வெட்கப்படுறாங்கன்னு தாத்தா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இப்படி Dress வாங்கி குடுத்துட்டு அந்த பொண்ண புடிச்சு திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் வரான். அந்த மேனேஜருக்கு ஹீரோயின் யாருன்ற விஷயம் நல்லா தெரிஞ்சு போயிருது. இவன் அவன பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஆஹா! இந்த ஆள இதுக்கு முன்னாடியே நான் பார்த்திருக்கேனே! நான் யாருன்றத கண்டுபிடிச்சு சொல்லிருவானோ அப்படின்னு யோசிச்சுட்டு, அவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இவள பாத்தீங்கன்னா எதேதோ சொல்லி சமாளிக்கிறா. "ஐயோ! நான் யாருன்றத போட்டு விட்றாதயா" அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்க. "நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு"
இப்ப அவன பாத்தீங்கன்னா, சரி, சரி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்ததுக்காக உங்க 2 பேருக்கும் 50% ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரான். அவன பாத்தீங்கன்னா இவளுக்காக ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்து நிக்க, இப்ப இவ போய் அவனோட கைய பிடிச்சுட்டு, நானும் என் ஃப்ரெண்டு கிராமத்த சேர்ந்தவங்க. எங்களுக்கு ஆஃபர் குடுத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. அவ அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவ இப்படி போயிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் தான் ஆஃபரா? எனக்கெல்லாம் கிடையாதுன்னு இவன் கேட்க போக்கன்னு பேசிட்டு இருக்க. வாய மூடிட்டு வந்து தொலைடான்னு ஹீரோ அவன திட்ட, அவனும் வந்துடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "வெல் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தெரியுமா? எனக்கு உன்ன கிராமத்துல பார்த்ததுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேரும் ரொம்ப நாள் பழகல. ஆனாலும் என் மனசுல நீ எங்கேயோ இருக்கன்னு இவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க. ஏங்க பாருடா, நான் உன்ன நல்ல ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாரி என் மனசுல அந்த மாரி எண்ணம் கிடையாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல, அவனும் விட்டுடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்டு கூட ஒண்ணா உட்காந்துட்டு, ஹீரோயின நினைச்சு தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, எனக்கு என்னன்னே தெரியலடா. திடீர்னு ஒரு பொண்ண பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அழகா கூட இல்ல. ஆனா அவ தான் என் மனசுல எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. எந்த பொண்ண பத்தி பேசி தொலைற? வா வீட்டுக்கு போலான்னு அவன் ஹீரோவ கூட்டிட்டு போகலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. ஏன்னா ஹீரோ உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றது அவங்க ஹோட்டல்ல தான். அத பார்த்த உடனே நான் கூட்டிட்டு போறேன்னு இவ ஹீரோவ கூட்டிட்டு போகலான்னு பாக்க, ஹீரோவ தூக்க முடியாம 2 பேரும் சோஃபால விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள தொட்டு பார்த்துட்டு, நீ தானே அன்னைக்கு என் கூட ஒண்ணா இருந்தேன்னு, அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்க, யோவ் தள்ளி போயா பொறுக்கி அப்படின்னு சொல்லி, இவள பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சமைக்கிறதுக்காக கறி வச்சிருக்காங்க. அந்த கறிய எடுத்து ஹீரோ கிட்ட வச்சுட்டு, போடா பொறுக்கின்னு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவன பாத்தீங்கன்னா, என்ன கிஸ் பண்றதுக்கு ஆள காணுமேன்னு புலம்பிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ எந்திரிச்சு அவனோட இடத்துக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல லில்லி தான் இருக்கா. இப்ப லில்லி அந்த கறிய பார்த்தோன்னே, இந்த கருமத்த யாரு இங்க எடுத்துட்டு வந்தது? பார்த்தாலே பழசு மாரி இருக்கு அப்படின்னு அத பத்தி மட்டம் தட்டி பேசிட்டு இருக்க. என்ன இப்படி பேசுற? மேடம் வானத்துல இருந்து நேரா குதிச்சீங்களோ? கிராமத்துல வளர்ந்துன்றதே மறந்து போயிட்டியான்னு? ஹீரோ அந்த கறிய வச்சுக்கிட்டு ஹீரோயின பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அந்த கறி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமா எனக்கு தெரியல. மேபி வெண்மேட குடுத்துருக்கலான்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு போக, அத பார்த்தவுடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் வெண்ணு தான். அந்த வெண்ண நெனச்சாலே எனக்கு வெறி ஆகுதுன்னு, இப்ப வந்த குண்டனுக்கு கால் பண்ணி, "சார் நீங்க எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா, நீங்க கேட்ட பணத்த நான் குடுத்துருவேன்னு" சொல்ல, சரி என்ன ஹெல்ப்ன்னு சொல்லி தரேன்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. இவ்ள பார்த்தீங்கன்னா, "அந்த பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ண மறுபடியும் நான் உங்க கூட ஒண்ணா இருக்க வைக்க பிளான் பண்ணலான்னு இருக்கேன்னு" சொல்ல, "ஓகே, ஓகே நீ சொல்ற பிளானுக்கு நானும் ஒத்துக்கிறேன்னு" இவங்க 2 பேரும் ஹீரோயினுக்கு எதிரா பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த கரிய எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்க, அத பார்த்தவுடனே அங்க உள்ள பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, "ஏய் சாரோட கையில கறி வச்சுட்டு இருக்காரு பாரு. என்ன இவரு இப்படி பண்றாரு? இவரு பண்ற எதையுமே நம்புற மாரி இல்ல. பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாருன்னு" அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. இப்ப அவன் ஹீரோயின் கிட்ட தான் எடுத்துட்டு வரான். இப்ப அவன் எடுத்துட்டு வந்து, "உன் கையால சமைச்சு குடுத்தனா நல்லா இருக்குன்னு" சொல்ல, "கவலைப்படாதீங்க நானும் சமைச்சு தரேன்." வாயில வச்ச உடனே உள்ள போயிரும்ன்னு சொல்ல, சரி வா போலான்னு ஹீரோ அவள கூட்டிட்டு போக, இவங்க 2 பேரும் கரியையும் தொடப்பத்தையும் ஹீரோவோட அசிஸ்டன்ட் குடுத்துட்டு போயிடுறாங்க. அத பார்த்தவுடனே அவன பார்த்தீங்கன்னா, கடைசியா என்ன இந்த வேல பார்க்க விட்டுட்டீங்களாடான்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த லில்லி அந்த பையன கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, அவ கிட்ட போறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நான் பிளான் பண்ற மாரி ஒண்ணு ஒண்ணா பண்ணுன்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்காக ஸ்பெஷலா அந்த கறிய சமைச்சு குடுத்து விட, இவனும் அந்த கறிய எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஆஹா! இப்படி ஒரு டேஸ்ட்ட என் வாழ்க்கையில சாப்பிட்டதுல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவன் சாப்பிடுறத பார்த்த உடனே, என்னாச்சு நம்ம பாஸுக்கு? ஒருவேளை அவரு வெண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரோ? இப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாருன்னு அவன் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ அத மொட்டு மொத்தமா சாப்பிட்டு முடிச்சிடுறான். ஒரு வாய் கூட அசிஸ்டன்ட்க்கு வைக்காம. அத பார்த்தவன அவன பார்த்தீங்கன்னா, கறி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு போல. மனுஷன பக்கத்துல வச்சுட்டு திங்கிறோமே, வாயில எச்சி ஊறுமேன்னு கொஞ்சமாவது எண்ணம் இருக்கான்னு அவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு அதெல்லாம் காதுலே விழல. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார் உங்க ஆள மசாலா பொருள்லாம் எடுக்கிறதுக்காக வண்டியில அனுப்பி விட்டுருக்காங்கன்னு" சொல்ல, "அவள எதுக்காகடா அனுப்புனா? அதுவும் இந்த நைட் நேரத்துலன்னு" ஹீரோ ஹீரோயின பாக்க போயிட்டு இருக்க. இந்த சைடு இவள தான் காட்டுறாங்க. அவ வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. டக்குன்னு அந்த இடத்துல ஏதோ நாய் கத்துற சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே அவ வண்டிய நிப்பாட்டிட்டு, "என்னது இது நாய் கத்துற சவுண்டா இருக்கேன்னு" போய் பாத்துட்டு இருக்க. பாத்தா அந்த இடத்துல இந்த லில்லி செட் பண்ண ஆளு தான் இருக்கான். இப்ப அவன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. இவ அவன அடிச்சு போட்டுட்டு ஓடலான்னு பாக்க, அவன பாத்தீங்கன்னா கையில கத்தி எடுத்துடுறான். இன்னைக்கு நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை துரத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோனை தேடிதான் வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி தேடிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு அவன பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு அறைய போட அவ லைட்டா மயக்கமாகுற மாதிரி போயிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா அவகிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க.
இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவகிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்டும் ஹீரோனை தேடிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு ஆளு சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட ஹீரோ விசாரிக்கிறான். இந்த இடத்துல ஒரு பொண்ணு பாத்தீங்களா, 3 சக்கர வண்டியில மசாலா பொருள் எல்லாம் ஏத்திட்டு வந்தான்னு சொல்ல, நான் ரொம்ப நேரமா இந்த இடத்துலதான் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா அந்த பொண்ணை பார்க்கவே இல்லையே. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது நடந்திருக்குமோன்னு இவன் வேற பயமுறுத்தி விட, அதை பார்த்த உடனே ஹீரோ அசிஸ்டண்ட விட்டுட்டு அவன் மட்டும் கார் எடுத்துட்டு போக, ஐயோ தலைவரே என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, யோ போயா உன்னாலதான் அவரு என்ன விட்டுட்டு போயிட்டாருன்னு இவன் அந்த அல்லோரோட சைக்கிளை புடுங்கிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இவன் அவன் போனதுக்கு அப்புறம் அந்த சைக்கிளோட ஓனரை பாத்தீங்கன்னா அங்க உள்ள லோக்கல் ஆளுங்களுக்கு கால் பண்ணி, டே ஒரு பொண்ணை காணும், அந்த பொண்ணுக்கு பிரச்சனை, காப்பாத்துறதுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயினை காப்பாத்த போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறான். வந்து பார்த்தா ஹீரோயின் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த ஆளுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. இந்த படுவாவே என்கிட்ட தப்பா நடக்க பாக்குறான், அடிச்சு போடுங்கன்னு சொல்ல அவங்க எல்லாரும் அந்த குண்டனை போட்டு அடி நொறுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி அவளை அங்க இருந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் வரான். இப்ப ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க இவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். உங்களோட பாய் ஃப்ரெண்ட் உண்மையாவே உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காருன்னு சொல்லிட்டு போக, அவர் ஒன்னும் என் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஆளுங்க அந்த குண்டனை புடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவன் என்ன கேக்குறானா, எவ்வளவு தைரியம் இருந்தா வெண்ணுகிட்ட தப்பா நடக்க பாப்ப, ஒழுங்கா உண்மையை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா டே குண்டா உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்க இங்கே உனக்கு ஒண்ணு போட்டுரும் அப்படின்னு சொல்ல, சார் சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், என்னை விட்டுடுங்க. ஆக்சுவலா இந்த காரியத்தை பண்ண சொன்னது உங்களோட ஃபியான்சி தான். அவங்கதான் எனக்கு காசு கொடுத்து இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க பார்க்க சொன்னாங்கன்னு சொல்ல, என்னது ஃபியான்சியா, ஒருவேளை அவங்க நீங்க என்கிட்ட க்ளோஸா இருக்கிறத நினைச்சு கூட இப்படி பண்ணிருக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த லில்லி அந்த பையனுக்கு கால் பண்ணி பார்க்க அவனோட போனே நாட் ரீச்சபிள்னு வருது. அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த குண்டை இதுக்காக காலை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஆளுங்க கூட வந்துடுறான். இப்ப அவனை பார்த்த உடனே எங்க என்னையா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, சார் உங்களை பாக்கணும்னு சொன்னாரு, மேடம கூட்டிட்டு வாங்கன்னு அவள அங்க இருந்து கூட்டிட்டு வர. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபியான்சி நம்ம 2 பேரையும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம 2 பேருக்கு நடுவுல எதுவும் இல்லைன்றத அவங்களுக்கு முதல்ல நிரூபிக்கணும்னு சொல்ல, அவ என்னதான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க சொன்னது ரொம்ப தப்பான விஷயம், கண்டிப்பா அதுக்கு தண்டனை இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா அவங்க மேல கோவப்படாதீங்க, அவங்க பண்ணது நியாயமான விஷயம் தானே. இவ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், சொந்த ஃப்ரெண்டு தான் அப்படி பண்ண சொன்னான்றதே இவளுக்கு தெரியாம. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரா. இவ ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லியிருப்பா, அதுக்காக தான் ஹீரோ கூட்டிட்டு வரா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா உள்ள ரூமுக்குள்ள போயிட்டு இருக்கா. அதே கரெக்டா அவளோட ஃப்ரெண்டு வந்துடுறா. இப்ப ஹீரோ அவளை பார்த்த உடனே எதுக்காக இப்படி பண்ண, வின்னு கிட்ட இப்படி தப்பா நடக்க சொல்லி ஆளுங்களை அனுப்பிச்சான்னு கேட்க, அவ இல்லன்னு சொல்லிடுறா. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, அவன் என்ன உண்மையை சொல்லிடுறான். இதை பார்த்தவனா அவளை பாத்தீங்கன்னா நீங்க என்னை விட்டு போயிருவீங்களோன்னு பயத்துலதான் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட கிடையாது வெண்ணு கிட்ட, போய் அவகிட்ட மன்னிப்பு கேள்வி ஹீரோ சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த டோருக்கு அந்த பக்கம் இருக்க ஹீரோயின் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டுங்க, நான் ஏதோ பெருசா மனசுல வச்சுக்கலன்னு அவ கூட பேசிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா சைலண்டா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோ அந்த டோரை ஓபன் பண்ணலான்னு பார்க்க அந்த டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. அதை பார்த்தோம்னா அவள பாத்தீங்கன்னா, சார் இந்த டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது, ப்ளீஸ் என்ன வெளியே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, ஹீரோவும் அந்த டோரோட லாக்க எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அது ஓபனே ஆகல. இப்ப அந்த இடத்துல இருட்டாயிட்டு இருக்க. அதை பார்த்தோம்னா இவளுக்கு பயம் வந்து அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. இவ இப்படி மயக்கம் போட்டு கிடக்க ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன அவளோட சவுண்டே காணும் அப்படின்னு இவன் ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு ஹீரோனை காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் மயக்கத்துல இருக்க. டாக்டர் பாத்தீங்கன்னா பயத்தினாலதான் மயக்கம் ஆயிட்டாங்க, எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா தூக்கத்துல ஹீரோவை புடிச்சிட்டு என்னோட செல்ல பன்னிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இவ அவளோட ஊர்ல பன்னிக்குட்டிங்க வளர்த்துட்டு இருப்பா. அவங்களோட நினைப்பு வந்த உடனே இவ ஹீரோவோட கண்ணத்தை புடிச்சு கிள்ளிட்டு இருக்க. இதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன பார்த்தா என்ன பன்னிக்குட்டி மாதிரியா இருக்குன்னு கேட்க, இவ டக்குன்னு எந்திரிச்சிடா. சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன், திடீர்னு என் கனவுல என் பன்னிக்குட்டி வந்துருச்சா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எதனால உனக்கு இருட்டுனா பயம்னு ஹீரோ கேக்குறான். அது தெரியல, சின்ன வயசுல இருந்து எனக்கு இருட்டுனா பயந்தா அப்படின்னு இவ சொல்லி எதை சமாளிக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா சரி நீ வீட்டுக்கு போகலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு அவ கூட பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் இவளுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். பாஸ் இந்தாங்க மேடம்காக சாப்பாடுன்னு சொல்லி கொடுக்க, இப்ப இந்த சாப்பாடை ஹீரோ ஊட்டி விடலான்னு வர, இதுல பாத்தீங்கன்னா அந்த பையன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தானேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கோபத்துல அந்த இடத்த விட்டு போயிடுறான், எந்த பையனே தெரியாம. இதை பார்த்தவன அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, சார பொறாமப்பட வைக்கிற மாதிரி இப்படிலாம் பேசாதீங்கன்னு அவ சாப்பாடு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வெளியே வந்த உடனே அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறான். என்னடா அவ சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, சாப்பிட்டாங்க பாஸ்ன்னு இவனு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நான் 2 பன்னிக்குட்டி வளர்க்கலான் இருக்கேன், நீ என்ன நினைக்கிற,
சீக்கிரமா எனக்கு 2 பன்னிக்குட்டி வாங்கி குடுறான்னு சொல்ல, இது பன்னிக்குட்டியானா அவன் ரொம்ப ஷாக் ஆக, இந்த சைடு ஹீரோ சந்தோஷமா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட பாட்டி ஏதாவது காட்டுறாங்க. இப்ப பாட்டிக்கு பாத்தீங்கன்னா அந்த லில்லி பத்தின விஷயம் எல்லாம் தெரிய வந்துருச்சு. அந்த வெண்ணு கூட நான் பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த பொண்ண பார்க்க போகாம இவன் ஆல்ரெடி அவனோட லவர கூட்டிட்டு வந்து வச்சிட்டு இருக்கானா, அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு நான் பார்த்தே ஆகணும்னு பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஹோட்டலுக்கு தான் கிளம்பி வராங்க. இப்ப இங்க வந்த உடனே பாட்டியோட அசிஸ்டன்ட் இவங்களுக்கு பயங்கரமா மரியாதை கொடுத்துட்டு இருக்க. பாட்டி பாத்தீங்கன்னா இங்க பாரு, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. நான் யாருன்றது யாருக்கு தெரியக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவன் எந்த மாதிரி பொண்ணை பிடிச்சிருக்கான்றத நான் பார்த்தே ஆகணும். அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்றதை நான் டெஸ்ட் பண்ணணும்னு பாட்டி அமைதியா உள்ள வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த லில்லி பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷனோட நின்னுட்டு இருக்கா. இவ இப்ப இப்படி நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்து, மேடம் இந்தாங்க இந்த ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அந்த ஜூஸ குடிச்சிட்டு, ச்சீ என்ன ஜூஸ் இது கேவலமா இருக்குன்னு அந்த ஜூஸ் தூக்கி கீழே ஊத்த, அது பாட்டியோட ட்ரெஸ்ல பட்டுருது. இப்ப அத பார்த்தவன அவனை பாத்தீங்கன்னா, ஏய் உனக்கு கண்ணு இல்லையா பார்த்து ஊத்த மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. பாட்டியோட ட்ரெஸ்ஸ பாக்குறா. என்ன இந்த கிழவி இவ்வளவு கேவலமா ட்ரெஸ் பண்ணிருக்கா அப்படின்னு வச்சுட்டு, இந்த மாதிரி ஆளுங்கள்ல எதுக்கு உள்ள விடுற, ஒழுங்கா அவங்கள போசலன்னு சொல்ல, அந்த மேனேஜருக்கும் பாட்டி யாருன்னு தெரியல. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா எதுக்காக இங்க வந்த, 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, உங்களுக்கு எல்லாம் இந்த ஹோட்டல்ல இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. வாய மூடு, தப்பு பண்ணது நீங்க, ஆனா எங்களை வெளில போக சொல்றீங்களானே பாட்டி சண்டைக்கு போயிட்டு இருக்க. உங்கள மாதிரி புவரான பீப்புள் எல்லாம் எங்க முன்னாடி பேசுறதுக்கே லாய்க்கலன்னு சொல்ல, இப்ப இந்த லில்லிய பாத்தீங்கன்னா என்ன அவங்க கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுன்னு சொல்ல, அவனும் பாட்டிய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறான். இப்ப அவன் இப்படி பண்ண உடனே பாட்டிக்கு நெஞ்சு வலி வந்து, என்னால முடியலையே நெஞ்சு வலிக்குதுன்னு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, அதை பார்த்தவன பாட்டியோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா யாராவது வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப வந்து பாட்டியை காப்பாத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டு இருக்க. பாட்டி யார் நீங்க, எதுக்காக அந்த ஹோட்டல் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லம்மா என் பேர இந்த இடத்துலதான் வேலை பாக்குறான், அவனை பாக்குறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. எந்த டிபார்ட்மெண்ட்னு இவ விசாரிச்சுட்டு இருக்கா. ஏமா நீ அதெல்லாம் கேக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் அதே ஹோட்டல்ல தான் வேலை பாக்குறேன், யாரு என்னன்னு தெரிஞ்சா அவங்கள பார்க்க வைக்க ஹெல்ப் பண்ணுவேல அப்படின்னு இவ ரொம்ப நல்ல விதமா நடந்துட்டு இருக்க. பாட்டிக்கு இவள பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருது. ஏமா உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் யாரும் இல்ல பாட்டின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவதான் என் வீட்டுக்கு ஏத்த போனன்னு பாட்டி முடிவே பண்ணிடுறாங்க. இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பாட்டி வெளியே கொஞ்சம் வேர்வையா இருக்குல்ல, வாங்க உள்ள போய் பேசலான்னு பாட்டிய ஹோட்டலோட ரிசப்ஷன் ரூம்ல உட்கார வச்சு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, இங்க பாருமா நீ இங்கே உட்கார்ந்துட்டு, நான் போய் இந்த பையல கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி நீங்க எங்க போக போறீங்க, நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, இங்கேயே உட்காருங்க, யாருன்னு சொல்லுங்க நான் போய் கூட்டிட்டு வரேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டுமா, உனக்கு எதுக்கு சிரமம்னு 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் வந்துடுறான். இவன் வந்து, இந்த கிளவிய இப்பதான் நான் வெளியே தரேன், நீ எதுக்காக கூட்டிட்டு வந்த, உன்னோட ரிலேட்டிவ்ஸ்னா அதெல்லாம் வெளியே வச்சுக்க, எதுக்காக ஹோட்டலுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிற, இதுக்கெல்லாம் காசு என்ன உன் சம்பளத்துல பிடிக்க முடியும்னு அவன் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்க. அதை பார்த்தவன பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, டேய் குண்டா ஒழுங்கா பேசலன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், சீக்கிரம் அந்த பூவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கத்திட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்தவனா அந்த குண்டனை பாத்தீங்கன்னா, சார் இந்த வெங்ஷி பொண்ணு இருக்காளே, அவ கிராமத்துல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நம்ம ஹோட்டல்ல உள்ள அரிய பொருட்களை திருட பாக்குறா, நானே என் கண்ணால பார்த்தேன், இவங்க 2 பேரையும் பிடிச்சி வெளியே தள்ளிருங்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. அவங்க திருட பார்த்தாங்க, அதை நீ பாத்தியானு ஹீரோனோட கைய புடிச்சு முறுக்க. இப்ப பாட்டி வந்து ஒரு அறைய போடுறாங்க. அதை பார்த்தவன அவனை பாத்தீங்கன்னா, என்ன கிளவி என்ன அரைஞ்சிட அப்படின்னு சொல்ல, டே பேராண்டி இவளை பிடிச்சி ஃபர்ஸ்ட் வெளியே தள்ள அப்படின்னு சொல்ல, எனது பேராண்டியான்னு அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப அந்த குண்டனை பாத்தீங்கன்னா பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. என்னென்ன வாய் பேசின, இப்ப இதுக்காக மன்னிப்பு கேட்கிற, உனக்கு இந்த இடத்துல வேலை இல்ல ஒண்ணு இல்ல போய் தள்ளடன்னு சொல்ல, அவனை பாத்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு, மேடம் மேடம் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் இவனுங்க இருந்து கூட்டிட்டு போங்கடான்னு பாட்டி சொல்லிடுறாங்க. இப்ப அவன் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் பாட்டி ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. டே கொசு மூட்டை எங்கடா போன, டக்குன்னு வந்து தலைய மாட்டியா பாட்டிய சொல்லன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. ஆஹா இவ்வளவு நேரம் இவரோட பாட்டி கூடயா பேசிட்டு இருந்தோம், நைஸா கிளம்பிட வேண்டியதானே இவன் இந்த இடத்த விட்டு போக. அம்மாடி எங்க போற அப்படின்னு பாட்டி கேட்க, ஓ அதுவா பாட்டி, சும்மா எக்ஸசைஸ் பண்ணலான்னு போகலான்னு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ எங்கேயும் போக வேண்டாம், இவன் தான் என்னோட பேரன், இவன் உனக்கு பிடிச்சிருக்கா, இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே என் வீட்டுக்கு மருமகளா வந்தனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, நீங்க ஏதோ கொசுவை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க, இதுதான் அந்த கொசுவான்னு கேட்க, ஆமா ஆமா அது என்னோட செல்ல பேருன்னு ஹீரோவா சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, இங்க பாருமா என் பேரனுக்கு எந்த குறையும் இல்ல, அவனால 99% குழந்தை பெத்துக்க முடியும்னு டாக்டர் சர்டிபிகேட்டே கொடுத்திருக்காங்க பாருன்னு சொல்லி பாட்டி சர்டிபிகேட் எல்லாம் காமிச்சிட்டு இருக்க. இவ்வளவு எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ பாட்டி பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி ஹீரோ கிட்ட தள்ளி விட்டுட்டு, இங்க பாருங்க 2 பேரும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காங்கன்னு சொல்லிட்டு போக, இவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு பிடிச்சிக்கிட்டு, டைம் இருந்தா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமான்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்றா. இவ இந்த சைடு கட் பண்ணா இந்த லில்லியை தான் காட்டுறாங்க.
அவ ஹீரோவோட வீட்ல உட்காந்துட்டு அங்க வேலை பாக்குற எல்லாரையும் போட்டு பயங்கரமா புலி பண்ணிட்டு இருக்கா. உங்க யாருக்கும் ஒழுங்கா வேலை பார்க்க தெரியாதா? இப்படிதான் மோசமா வேலை பார்ப்பீங்களான்னு சொல்ல, மேடம் நீங்க சொல்ற வேலையெல்லாம் நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்புறம் எதுக்காக திட்டுறீங்கன்னு அவ கேட்க, ஏனே எதிர்த்து பேசியா வாய மூடிட்டு வேலையை மட்டும் செய்யணும் அவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சாப்பிடலாம் அப்படின்னு ஒன்னா ஒரே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட முகத்தை யாரும் பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக மறைச்சு மறைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இது அவளுக்கு சொந்தமான ஹோட்டல். இவ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த இடம் உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு போலான்னு அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்க இவ பண்றதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்னோட ஃபேவரட் ஃபுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வாயில எடுத்து வச்சா பயங்கர காரமா இருக்கு. அதை பார்த்தவனே இவனை பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு காரம் தாங்கல அப்படின்னு சொல்ல, ஆனா எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்குமே, இந்தாங்க நிறைய சாப்பிடுங்கன்னு இவ சாப்பாடு எடுத்து கொடுக்க இவனை பாத்தீங்கன்னா இவன் மேல உள்ள ஆசையில எல்லாத்தையும் தின்னு தொலைச்சிடறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுனால எதுவும் பிரச்சனை இல்ல, இவருக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் தானே, அந்த பிரச்சனையை உங்களாலதான் தீர்க்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதான்னு டாக்டர் பேசிட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு என்னோட பாட்டி சொன்னாங்க, நீ என்னடான்னா இப்படி சொல்றேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவ விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க டாக்டரை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. இதே இடத்துல படுத்து ரெஸ்ட் எடுங்க ஓகேவா, வேற எங்கேயும் போக கூடாது. நான் உங்களுக்காக ஸ்பெஷலா சாப்பாடு சமைச்சிட்டு வரேன்னு சொல்ல, மறுபடியும் சாப்பாடா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு லைட்டா வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த மாசம் நான் பீரியட்ஸே ஆகலையே, ஒருவேளை இவர் கூட ஒன்னா இருந்தது பிரெக்னண்டா இருக்க வாய்ப்பு இருக்கும்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா, ஃபர்ஸ்ட் இங்க உட்காரு அப்படின்னு சொல்லி அவளை உட்கார வச்சுட்டு இருக்க. இல்ல நைட்டு ரொம்ப சாப்பிட்டுட்டேல அதனாலதான் வயிறு சரியில்லைன்னு நினைக்கிறேன், சீக்கிரமே சரியா போயிடும், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா அந்த லில்லியை தான் காட்டுறாங்க. லில்லியை பாக்குறதுக்காக ஹீரோனோட ஸ்டெப் மதர் தான் வந்திருக்காங்க. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு லில்லி, நீ நினைக்கிற மாதிரி வென்ஷி சாதாரண வீட்டு பொண்ணு கிடையாது, அவ வெண் குடும்பத்தோட ஒரே வாரிசு தெரியுமா, அவ மட்டும் திரும்ப வந்தானா 60% ஷேர் அவளுக்கு தான், அவ திரும்ப வரக்கூடாது, அவளை ஒட்டுமொத்தமா முடிச்சு கட்டுற வழியை பார்க்கணும், அதுவும் அவ பிரெக்னென்ட் எல்லாம் ஆயிட்டானா அந்த குடும்பத்தோட மகாராணியாவே ஆயிருவான்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு ஹீரோயினுக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த லில்லி தான் வரா. ப்ளீஸ் டி என்ன மன்னிச்சிரு, லாஸ்ட் டைம் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், நான் இங்க வந்தது வேற விஷயத்துக்காகன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. பார்த்தா அதுல இவ 6 வாரம் பிரெக்னெண்டா இருக்கதா இருக்கு. அதை பார்த்தவனா அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளவு ஆமான்னு சொல்றான். இவன் இப்படி சொன்னவனா அவள பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது யான்சனோட குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டு, இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா, இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடு, கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்காத, சிங்கிள் மதரா குழந்தைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்ல, எங்க பாரு இந்த குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் அந்த குழந்தைய பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், என் குழந்தை விஷயத்துல நீ தலையிடாத, நான் பாத்துக்கிறேன்னு இவ ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்க ஹீரோ அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு, எங்க இருந்து இந்த மாதிரி சாப்பாடு கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, சின்ன வயசுல என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அப்பையில இருந்து நான் தனியா தான் சமைச்சிட்டு இருக்கேன், அப்பதான் இந்த சாப்பாடெல்லாம் கத்துக்கிட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இதே மாதிரி சாப்பாடு டெய்லி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ பாக்கலான்னு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். இவன் இப்படி ரெடி ஆயிட்டு இப்ப அவன் ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்ப அவன் வந்து டேய் மச்சான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு, நல்லா இருக்கியா, உன் வயிற்றுக்கு என்னாச்சு, உன்னை நினைச்சு எனக்கு கவலையா இருந்துச்சுன்னு இப்ப அவன் ஹீரோயினை பார்த்த உடனே பல்ல காட்ட ஆரம்பிச்சிடுறான். வாவ் இந்த பொண்ணு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காளே, உன் பேர் என்ன, உன் நம்பர் இருந்தா கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி அவ கூட வழிஞ்சிட்டு இருக்க. இவ்வளவு நம்பர் கொடுக்கலான்னு பாக்குறா. அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கு போன் நம்பர்லாம் இல்ல, எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசுறான்னு சொல்ல, எப்ப நம்பர் இல்லைன்னு நான் சொன்னேன்னு இவ கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா இனிமே என் ஹோட்டல்ல வேலை பாக்குறவங்களுக்கு எந்த நம்பரும் கிடையாது, இனிமே என்னோட டிரைவர் நீ தான், என் கூட தான் இருக்கணும் வான்னு சொல்லி ஹீரோனை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இவன் பண்றத பார்த்த உடனே போன் நம்பர் தானே கேட்டேன், அதுக்கே இவன் இவ்வளவு சீனா போடுறான்னு அவனோட ஃப்ரெண்டு புலம்பிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்ப இவள பாத்தீங்கன்னா தெரியாதனமா அவன் மேல தண்ணிய ஊத்த, சாரி சார் தெரியாம பண்ணிட்டே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, சாரி எல்லாம் வேண்டாம் போன் நம்பர் கூட அப்படின்னு இவன் கேட்க, இவ்வளவு முடியாதுன்னு சொல்றா.
இப்ப அவன பாத்தீங்கன்னா, அட ரெசிப்ட் அனுப்புறதுக்காக கேட்டாமா, இந்த ட்ரெஸ்ஸோட விலை எவ்வளோன்னு உனக்கு தெரியணும்ல. காமிச்சிச்சுன்னா பணம் குடுன்னு சொல்ல, இவ்ளோ சரி வாங்க தொடச்சு விடுறேன்னு அவன அங்க இருந்து கூட்டிட்டு போக, அங்க வேலை பாக்குற பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, இந்த வென்ஷிய பாத்தியா? சாரைய செடியூஸ் பண்ணிட்டு இவரே செடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. இவ்ளோ பணக்கார பசங்கள செடியூஸ் பண்ணாம, இந்த காஸ்ட்லியான பேக் எங்க இருந்து வந்திருக்குன்னு ஹிரனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். மத்தவங்கள பத்தி காசிப் பேசுறத விட்டுருங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு இப்ப ஹீரோ அவளோட பேக் எடுத்து பாக்கலாம். இப்ப அதை பார்க்கும்போது அவளோட பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட் கீழே விழுந்துருது. அதை எடுத்து பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவளை பார்த்த உடனே ஹீரோவில தனியா கூட்டிட்டு வந்து நீ பிரெக்னண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. உனக்கு பாய் ஃப்ரெண்டு கிடையாது. நீ பிரெக்னண்டா இருக்கனா அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்ல, ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கீங்கன்னு இவ கேட்க, தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறேனா? யாரு? என் ஃப்ரெண்டா? இல்ல என்னோட அசிஸ்டண்டான்னு கேட்க, அதெல்லாம் அவங்க கிடையாது. யாருன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காதீங்கன்னு இவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்னோட பிரைவேட் லைஃப் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாதிரி கேவலமான வேலை பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, இவ ஹீரோக்கு ஒரு அறைய போட்டுட்டு, என் லைஃப்ல நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. உங்க வேலை ஏதாவது மட்டும் பாருங்க. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டேன்னு இவ அவளோட நேம் பிளேட்டை கழட்டி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை புடிச்சு திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்ப அவள பார்த்த உடனே, "எங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல. உனக்காக தான் மெடிசன் வாங்கிட்டு வந்தேன். இந்த மெடிசன் சாப்பிட்டேன்னா குழந்தை நல்லபடியா வளருமா. டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லி, இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோயின் குடிக்கிற டீல அத கலந்து விட, ரொம்ப தேங்க்யூன்னு இவ்ளோ பாசத்தோட குடிச்சிட்டு இருக்கா. பார்த்தா அது அபார்ஷன் பண்ற மாத்திரை போல. இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ பிரெக்னென்ட்டா இருக்கா அப்படின்ற சோகத்துல பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. "ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படி என்ன உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு" அவனோட ஃப்ரெண்டு கேட்க, "அட போடா! நீ லவ் பண்ற பொண்ணு பிரெக்னென்ட்டா இருக்கேன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அதுவும் அந்த குழந்தையோட அப்பா யாருன்னே தெரியலன்னு" ஹீரோ புலம்பிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப அவளுக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோ இவ்ளோ சரக்கு அடிச்சுட்டு மண்டை ஆயிட்டான். அந்த போட்டோவை எடுத்து அனுப்பி வைக்க, இவ்ளோ ஹீரோவ பார்க்கலாம் அப்படின்னு கிளப்புக்கு போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா அவளோட ஃப்ரெண்டு வந்துடுறான். இப்ப அவன பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா வயித்துல கைய வச்சு வயிறு வலிக்குதுன்னு சொல்ல, என்னாச்சு? ரொம்ப வயிறு வலிக்குதான்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு லில்லிய தான் காட்டுறாங்க. லில்லி பாத்தீங்கன்னா ஹீரோயினோட சித்திக்கு கால் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி அந்த மாத்திரையை நான் அவளுக்கு கொடுத்துட்டேன். நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயினுக்கு பயங்கரமா வயிறு வலிச்சிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஹீரோவை பாக்குறதுக்காக ஹோட்டல் வந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, என்னாச்சு? இப்படி ஒரு நிலைமையில வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல பாஸ பாக்குறதுக்காக தான் வரோம்னு இவங்க 2 பேரும் மேல போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு லில்லி வந்துடுறா. இவ லில்லி வந்து நான் பூவ பாக்கணும்னு இவ போக பாக்க, நீங்க இந்த இடத்துக்குலாம் போகக்கூடாது மேடம். உங்களுக்கு அங்க அலோடே கிடையாதுன்னு சொல்ல, யாரு அலோடு இல்லைன்னு சொல்ற? ஹூ யான்சனோட ஃபியான்சி தான். எனக்கே அலோடு இல்லையான்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் திரும்பி பாத்துடுறா. இவ அவளோட ஃப்ரெண்ட பார்த்த உடனே, ஹூ யான்சனோட ஃபியான்சி நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறத பார்த்த உடனே, உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமான்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் கேட்க, இவள பாத்தீங்கன்னா, நீ எப்படி அவனுக்கு ஃபியான்சியான? உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றனா, நானும் அவளும் ஒன்னா ஸ்டே பண்ணதா என்கிட்ட சொன்னான். அதனாலதான் அவ எனக்கு ஃபியான்சி ஆனான்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் அன்னைக்கு ஹோட்டல்ல உங்க கூட ஒண்ணா இருந்தது யாருன்றத கண்டுபிடிச்சாச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு பாருங்கன்னு சொல்ல, பார்த்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஹீரோயின் தான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, என் கூட அன்னைக்கு ஹோட்டல்ல ஒண்ணா இருந்தது நீயான்னு கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கா. அவன் அந்த இடத்த விட்டு நைஸா போகலான்னு பார்க்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் புடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அப்படின்னா அந்த குழந்தை என்னோடதான்னு கேட்க, அதுக்கும் இவ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இவ ஹீரோ போய் அவளோட ஃப்ரெண்டு லில்லிய புடிச்சிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையும் ஏமாத்துவ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அவளை திட்டிட்டு இருக்கும்போது, ஹீரோயின்க்கு ப்ளீடிங் ஆயிருது. அதை பார்த்த உடனே ஹீரோ பயந்து போயிட்டு அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறான். இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்ல, இவனை பாத்தீங்கன்னா, என்னது அபார்ஷனா? அப்படின்னா அவ பிரெக்னண்டான்னு கேட்க, டாக்டரும் ஆமான்னு சொல்றாரு. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அபார்ஷன் பண்ற மாத்திரை குடுத்திருக்காங்க. அதனாலதான் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ரொம்ப சோகமாயிட்டு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த லில்லிய புடிச்சிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளுக்கு எப்படி குழந்தை அபார்ஷன் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ அவளோட கழுத்தை பிடிச்சிட்டு, ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்ல இங்கேயே கொண்டுறவான்னு சொல்ல, இப்ப அவளை பாத்தீங்கன்னா, அவளோட ஸ்டெப் மதர் தான் மாத்திரை கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. மத்தபடி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, எனது ஸ்டெப் மதரான்னு ஹீரோ கேட்கிறான். இவ அவ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹிரனுக்கு எதிரா பிளான் பண்ண எல்லாத்தையும் சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா இவள புடிச்சு ஜெயில போடுங்கன்னு அவளை அங்க இருந்து துரத்தி விட்டுட்டு ஹிரனை பாக்குறதுக்காக தான் வரான். இப்ப அவன் ஹிரனை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு,
கவலைப்படாத, இந்த குழந்தை இல்லைன்னா என்ன, நம்ம நிறைய குழந்தைங்கள பெத்துக்கலாம். எல்லா தப்பும் என்னோடதுதான். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்த இவ்வளவு சமாதானம் ஆகிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட பெண்டன் எடுத்து அவ கழுத்துல போட்டு விட்டுட்டு இருக்க. ஆக்சுவலா இது எங்க அம்மாவோட பெண்ணன் தெரியுமா, நான் எப்பவுமே என் கழுத்துலதான் போட்டுட்டு இருப்பேன்னு சொல்ல, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது, இனிமே உன்னை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இப்ப அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இவளோட சித்தி தான் வராங்க. இப்ப அவங்க சித்தி வந்து, நீ உயிரோட இருந்தா எனக்கு பெரிய பிரச்சனை, நீ செத்து போனாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும்னு ஊசி எடுத்து ஹீரோயினை குத்துற மாதிரி வர, இவ கண்ணை முழிச்சிடறா. என்னாச்சு சித்தி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன பாக்குறதுக்காக தான் வந்தீங்களான்னு கேட்க, ஆமா பொண்ணை பாக்குறதுக்காக தான் வந்தேன், நீ செத்து போனதான் உன் சொத்து எல்லாம் எனக்கு வரும்னு. இப்ப சித்தி பாத்தீங்கன்னா அமைதியா அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க ஹீரோ வந்து அவங்கள புடிச்சிடறான். இப்ப அவன் வந்து, எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அவளை கஷ்டப்படுத்த நினைச்சேனா, ஊசி அவளோட கையில இருக்கு, நான் எப்படி அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன், சொல்லப்போனா அவதான் என்ன கொல்ல பார்த்தானே. சித்தி கதையே மாத்தி விட்டுடுறாங்க. இப்ப அவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோனோட தாத்தாவும் அவங்க அப்பாவும் தான் வராங்க. இப்ப அவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தாத்தா பாத்தீங்கன்னா, இனிமே இந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, ஏன் தெரியுமா, என் பேத்தியை கொலை பார்த்ததுக்காகவும் என்ன கொலை பார்த்ததுக்காகவும் உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப போறோம், நீ பண்ண எல்லா தப்புக்கான எவிடன்ஸ ஆல்ரெடி போலீஸ் கிட்ட கொடுத்துட்டோன்னு சொல்ல, இப்ப அவங்களோட ஹஸ்பண்ட பாத்தீங்கன்னா, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம், இந்தா இதுதான் நீ பண்ணின தப்புக்கான எவிடன்ஸ், சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துக்கன்னு சொல்ல, அவங்கள பாத்தீங்கன்னா, இல்ல கண்டிப்பா நான் போக மாட்டேன், நான் போகிறதுக்கு முன்னாடி உன்னை கொன்னுட்டு தான் போவேன்னு ஹீரோனை குத்துற மாதிரி வர, ஹீரோ குறுக்க வந்துடுறான். இப்ப அதை பார்த்த உடனே ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னால நம்ம குழந்தையை காப்பாத்த முடியல, அதுக்கான தண்டனையா இருக்கட்டும் ஹீரோ சொல்ல, அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது கவலைப்படாதீங்கன்னு இவ டாக்டரை கூப்பிடுங்கன்னு கத்திட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா, என் பொண்ணு நல்ல பையனை தான் சூஸ் பண்ணிருக்காளா, எனக்கு சந்தேகமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவளோட கிராமத்துலதான் இருக்கா. என்னடான்னு பார்த்தா இவ வளர்க்குற பன்னிக்குட்டி எல்லாத்தையும் ஹீரோ தான் பாத்துட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நான் பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிதான் ஆகணும், நல்லபடியா பன்னிக்குட்டிங்களை பாத்துக்கோங்கன்னு சொல்ல, இவனை பாத்தீங்கன்னா, டேய் உங்க எல்லாரையும் நான் நல்லபடியா பாத்துக்குவேன், யாரும் என்னை விட்டு போகாதீங்க, உங்க எல்லாரையும் குளிக்க வச்சு தீருவேன்னு ஹீரோ அந்த பன்னிக்குட்டிங்க கூட ஒரு வழி ஆயிட்டு இருக்க. இத பார்த்து இவ சிரிச்சிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறதோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமா படம் உங்களை வந்து பாக்குறேன். பாய்.